ஹலோ கிட்ஸ், இன்னைக்கு கதைக்கு போலாமா? இந்த கதையில சக்தின்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. அப்பா ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு வராரு. அம்மா ஒரு பொட்டிக் ஷாப்பே வச்சிருக்காங்க. அவங்க அம்மா செம டேலண்ட். ஸ்டிச்சிங், எம்ப்ராய்டரி எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. ஸ்கூல்ல லீவ் கிடைக்கும் போது எல்லாமே சக்தி அவங்க அம்மா கூட அந்த ஷாப்புக்கு போயிடுவா. அங்க நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க், ஸ்டிச்சிங் எல்லாம் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டான். சின்ன சின்ன ஹேண்ட் கர்ச்சீஃப்ல எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணுவா. நேம் வச்சு எம்ப்ராய்டரி பண்ணுவா. பூ போடுவா. இல்ல அனிமல்ஸ், இந்த மாதிரி பிடிச்சதா நிறைய எம்ப்ராய்டரி பண்ண நல்லாவே கத்துக்கிட்டா. ஹேண்ட் எம்ப்ராய்டரி செமையா பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது மட்டும் இல்ல, அவளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய நேம் இனிஷியலை எம்ப்ராய்டரி பண்ணி பூ போட்டோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸோ பூக்களோ அதை எம்ப்ராய்டரி பண்ணி கொண்டு போய் அவங்களுக்கு கிஃப்டா கொடுப்பா. அது அவளுக்கு ஒரு சந்தோஷம், பெருமையும் கூட. நானே என் கையால பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பெருமையா கொடுப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ரொம்ப அழகா பண்ணிருக்கு, எனக்காகவே பண்ணியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பப்ப இந்த கிளாஸ்ல யாருக்காவது பர்த்டே அப்படின்னாலும் இவ இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட்டு எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுப்பா. அது மட்டும் இல்ல, இன்கேஸ் டீச்சர்ஸ்க்கே யாருக்காவது பர்த்டே அப்படின்னாலும் இவ ஒரு கிஃப்ட் கண்டிப்பா கொடுத்துருவா. இவளுடைய ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்கை பார்த்து பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்ல, எப்படியாவது சக்தி கிட்ட இருந்து இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணணும்னு கத்துக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்துச்சு. சக்தியை எல்லாருமே கேட்டாங்க. ஆனா சக்திக்கு இதை யாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி யாருக்காவது சொல்லி கொடுத்து அவங்க நம்மளை இந்த மாதிரி யாருக்காவது சொல்லி கொடுத்து அவங்க நம்மளை விட சூப்பரா எம்ப்ராய்டரி பண்ணி பேரும் புகழும் வாங்கிட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால யாராவது எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட்டு கத்துக்கூட அப்படின்னா லீவ் நாள்லயோ இல்ல கிளாஸ் பிரேக் டைம்லயோ கேட்டா ஏதாவது ஒரு வேலை சொல்லி, இல்ல எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு, நான் இந்த வேலை பண்ணணும், இல்ல எனக்கு கை வலிக்குது, எனக்கு மூடே இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு பொய் சொல்லி சொல்லி இவ போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே வருவா. அவங்க மிஸ்ஸும் கூட இன்னைக்கு கிளாஸ் வேணாம், சக்தி கிட்ட இருந்து நம்ம எம்ப்ராய்டரி கத்துக்கலாம்னு சக்தியை கூப்பிட்டு நிறுத்தினாலும், இல்ல மேம், நான் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரல, என்கிட்ட எதுவுமே இல்ல, எனக்கு இன்னைக்கு மூட் இல்ல, நீங்க கிளாஸே எடுங்களேன் அப்படின்னு அவங்க டீச்சரையும் ஏமாத்திடுவா. இது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க டீச்சர் அவங்க அம்மாவை, சக்தியோட அம்மாவை அவங்களுடைய பொட்டிக் ஷாப்ல மீட் பண்ணாங்க. அவங்களுடைய ஷாப்ல இருக்கிற அந்த கிளாத்திங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, இது மட்டும் இல்லாம உங்க பொண்ணோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட கர்ச்சீஃப், டவல்ஸ் இதெல்லாம் நாங்களா பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எவ்வளோ டேலண்ட் உங்க பொண்ணு கிட்ட, அவ நல்லா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம சக்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கிஃப்ட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டா. இதை பார்த்ததுல இருந்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கிளாஸுமே இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சக்தி கிட்ட நாங்க கேட்டு பார்த்தா ஆனா அவ கத்து கொடுக்கவே மாட்டேங்கிறா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, டைம் எடுத்து சொல்லுங்க, இல்ல நீங்களே கூட நீங்க ஸ்கூலுக்கு எங்க கிளாஸ்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கத்து கொடுங்க அப்படின்னு டீச்சர் ரெக்வஸ்ட் பண்ணாங்களாம். கண்டிப்பா நான் சக்தி கிட்டே பேசுறேன், நானும் எப்ப வரேன்னு முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் அப்படின்னு டீச்சர் கிட்ட இருந்து போன் நம்பர் வாங்கிக்கிட்டாங்களாம் அவங்க அம்மா. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சக்தியை மீட் பண்ணாங்க. சக்தி கிட்ட கேஷுவலா பேசினாங்க. எப்படி இருக்க, நல்லா ஹேண்ட் எம்ப்ராய்டரிலாம் நல்லா பண்ண கத்துக்கிட்டேன், ஆமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லி கொடுத்தியா அப்படின்னு கேஷுவலா கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்குலாம் எதுக்குமா இதெல்லாம் தெரியணும், அவங்களுக்குலாம் நல்லா சொல்லி தர மாட்டேன். ஏக்கண்ணா ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு. நான் மட்டும்தான் இதுல பெஸ்டா இருக்கணும், என்னை தவிர யாரும் இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியில என் கிளாஸ்ல பெஸ்டா யாரும் வரவே கூடாது. நான் சொல்லி கொடுத்து அவங்க என்னை விட பெஸ்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் அவங்கள தானே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, என்ன அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இவ சக்தி சொன்னான். இதை கேட்டு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்டா அப்படி சொல்ற,
இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒருத்தருக்கு கத்து கொடுத்தா நீயும் நிறைய கத்துப்ப அப்படின்னாங்களா. இல்லம்மா, எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான்லாம் யாருக்கும் என் கிளாஸ்ல இருக்கிற யாருக்குமே வந்து இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் சொல்லி தரவே மாட்டேன். இது என் கிட்ட மட்டும்தான் இருக்கணும். நான் மட்டும்தான் இதுல பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சக்தி சொல்லிட்டான். அவங்க அம்மா அவளை திட்டல. இது வந்து வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணணும்னு அவங்க யோசிச்சாங்க. அதனால அவங்க கிளாஸ் டீச்சருக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் இப்படி ஸ்கூலுக்கு வரேன், பசங்களை தயார் பண்ணி வைங்க, இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுக்க சொல்லுங்க, நான் வந்து எம்ப்ராய்டரி எப்படி போடணும்னு சொல்லித்தரேன் அப்படின்னு அவங்க அம்மா டீச்சருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இது சக்திக்கு தெரியாது. அந்த ஒரு நாளும் வந்துச்சு. கிளாஸ் எப்பயும் போல போய்கிட்டு இருந்துச்சு. சக்தி ஹாப்பியா தான் இருந்தா அவங்க அம்மா வர வரைக்கும். அவங்க அம்மா வந்தாங்க. சக்திக்கு ஒரே ஆச்சரியம். என்னம்மா, எங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா. இல்லக்கா, நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் டீச்சர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இவங்க யாருன்னு தெரியுமா குட்டீஸ்? இவங்க தான் சக்தியோட அம்மா. இவங்க கிட்ட இருந்துதான் சக்தி இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாமே கத்துக்கிட்டா. ஸோ சக்தினால நமக்கு சொல்லி கொடுக்க முடியல. அதனால அவங்க அம்மாவே உங்க எல்லாருக்கும் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க மெட்டீரியல்ஸோட ரெடியா இருங்கன்னு டீச்சர் அனௌன்ஸ் பண்ணாங்களாம். சக்திக்கு கோபம் வந்துடுச்சு, வெறுப்பா இருந்துச்சு. அம்மா எதுக்காக நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல ஸ்கூலுக்கு வரேன்ட்டு, அது மட்டும் இல்லாம இங்க வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க போறாங்களேன்னு அவ ரொம்ப கோபத்தை வெளிப்படுத்தவே இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள கோபமா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கா, பொறாமப்படுறா. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அன்பா அத சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. சக்தியால அதை பொறுத்துக்கவே முடியல. கிளாஸை விட்டு வெளியே போயிட்டா. யாருக்கும் அது தெரியல. ஏன்னா வந்து கிளாஸ்ல எல்லாருமே வந்து இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்ல பிஸியா இருக்காங்க, எல்லாருமே இதா இருக்காங்க. அவ வெளியே போறது தெரியல. வெளியே போய் கிளாஸ் வெளியே உட்காந்து இருந்தா. அப்புறம் அவங்க அம்மா பார்த்துட்டு இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியே வந்தாங்க. என்ன சக்தி இங்க வந்து உட்காந்துருக்க, கிளாஸ்க்கு வரலையா, என்ன பண்ற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. என்னம்மா பண்றீங்க, எதுக்காக இங்க ஸ்கூலுக்கு வந்தீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் தான் உங்ககிட்ட சொன்னல என் கிளாஸ்ல நான் மட்டும்தான் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்ல பெஸ்டா இருக்கணும்னு. ஆனா நீங்க வந்து இங்க எல்லாருக்குமே வந்து எம்ப்ராய்டரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? என்ன இப்படி இன்சல்ட் பண்றதுக்காகவே இங்க வந்தீங்களா? நான் பெஸ்டா ஒரு விஷயத்துல பெஸ்டா இருக்கவே கூடாதா அப்படின்னு ரொம்ப அவ வந்து அவங்க அம்மா கிட்ட கத்திக்கிட்டு இருந்தா. அப்புறம் எழுந்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, ஏன் இப்படி கத்துற அப்படின்ட்டு ஓரமா கூட்டிட்டு வந்து அவகிட்ட பேசினாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு அதை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போதுதான் அந்த நாலேஜ் ஸ்ட்ராங்கா நமக்கு புரியும். அது என்ன நம்மளால மேலும் கத்துக்கவும் முடியும். நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து உனக்கு ஈஸியா கத்துக்க தெரியும். ஆனா நீ உனக்குள்ளேயே வச்சிருந்த அப்படின்னா உன்னால வளரவே முடியாது. இதை நான் உடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்கூலுக்கு வந்து நானே இவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். இதை நீ இன்னைக்கு இப்பவே இதை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீ பண்றது ரொம்ப தப்பு. ஒரு விஷயத்துல நீ மட்டும்தான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா முடியாது. உன்னை விட பெஸ்டா யாராவது ஒருத்தவங்க உன் கிளாஸ்ல மட்டும் இல்ல, வேற எங்கேயாவது ஒருத்தவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீ மறுபடி அவங்கள விட பெஸ்டா ஆகணும் அப்படின்னா இதை நீ பல பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போதுதான் நீ அதுல இன்னும் எக்ஸ்பர்ட் ஆவ. உனக்குள்ளேயே வச்சிருந்த அப்படின்னா அதுல நீ எக்ஸ்பர்ட் ஆக மாட்ட. எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கும் பெஸ்டா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நீ எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா நீ எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணும். பெஸ்டா இருக்கணும்னு விரும்புனேன்னா நீ யாருக்கும் கத்துக் கொடுக்காத அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. அப்புறம் சக்தி ரொம்ப நேரம் யோசிச்சா. இல்ல, நம்ம பெஸ்டா இருக்கிறது முக்கியம் இல்ல, எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கணும். அதனால நானும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுக்குறேன், நானும் கத்துக்கிறேன் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு கிளாஸ்க்கு போனா. அப்புறம் அவ ஃப்ரெண்ட்ஸுக்கோட சேர்ந்து அவளும் நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா. அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, டீச்சரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சக்தியை இன்னும் அதிகமா பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், நான் உன்னைய மட்டும்தான் வந்து கத்து கொடுக்க சொன்னேன், ஆனா பரவாயில்ல, நீ உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்ட. அவங்க பாரு எவ்வளவு பிஸியா இருப்பாங்க, கடையெல்லாம் விட்டுட்ட இங்க ஸ்கூலுக்கு வந்து எங்களுக்காக இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்கன்னா சக்தி இந்த கிரெடிட் எல்லாமே உனக்கு மட்டும்தான் போகும் அப்படின்னு சக்தியை இன்னும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க, பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, நீ தான் பெஸ்ட்ல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் கிட்ஸ். உங்க வீட்டுல
நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். சாரி, பெஸ்டா இருக்கலாம். ஆனா அதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க அதை மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கும் போதுதான் அதுல எக்ஸ்பர்ட் ஆக முடியும். சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை, கலைகளை நீங்க மத்த குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கத்துக் கொடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பர்ட் ஆகுங்க. ஓகே கிட்ஸ், தேங்க்யூ.